உத்தரப்பிரதேச மாநிலம் பஹ்ரைச்சை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றன ஓநாய்கள். இங்கு மக்களின் அச்சம் அளவிட முடியாததாக இருக்கிறது. அங்கு ஓநாய்களை பிடிக்க தீவிர நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. களத்தில் உள்ள நமது செய்தியாளர் ராஜு அங்கிருந்து பதிவு செய்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஓநாய் தாக்குதலில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிராமங்கள்ல இதுவும் ஒரு பகுதி. ஹரிவக்ஷபுரா என்ற இந்த கிராமத்தில் தான் அந்த 4 ஓநாய்கள் முதலாக பிடிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த 45 நாட்களுக்கு மேலாகவே இந்த கிராம பகுதிகள், அதே போல இது அருகே இருக்கக்கூடிய வனப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய கிராம பகுதிகள் சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இங்க இருக்கு. இங்கதான் இந்த ஓநாய்களுடைய அந்த தாக்குதல் திடீரென அதிகரித்திருக்கின்றது. இதற்கான காரணத்தை கண்டறியவும் அதே போல ஓநாய்களை பிடிக்கும் முயற்சியில அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தான் இந்த பகுதியில் வைத்திருந்த அந்த கூண்டுகள்ல 4 ஓநாய்கள் பிடிபட்டிருந்தது. நம்ம இந்த காட்சிகளை பார்த்தோம் என்றால் தெரியும். இங்க இருக்கக்கூடிய வனப்பகுதியிலிருந்து ஊருக்குள் வரும் இந்த ஓநாய்களை பிடிப்பதற்காக இங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வலைகளை பார்ப்போம். இந்த வலைகள் மூலமாக இந்த ஓநாய்கள் 4 ஓநாய்கள் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மற்ற வலை பகுதிகளிலும் இது போன்ற அந்த வலைகளை வைத்திருக்கின்றார்கள். அதே போல கூண்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. இரவு நேரங்களில் ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்கும் பணியும் தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது. இது போன்றுதான் ஒவ்வொரு அருகே இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்குது. மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த கிராமங்கள்ல அடிப்படை வசதி என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. இது போன்ற வீடுகள்ல கூட எந்த ஒரு கதவுகளுமே கிடையாது. நேரடியாகவே நம்ம வெளியிருந்து பார்த்தாலே உள்ளே இருக்கக்கூடிய அந்த அறைகளுடைய முழு தெரியும். இது போன்ற நிலையில தான் அருகே இருக்கக்கூடிய வனப்பகுதியிலிருந்து அந்த ஓநாய்கள் எளிதாக ஊருக்குள் புகுந்து வீட்டிற்குள் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை கூட கவ்வி செல்லும் ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அது போன்ற ஒரு சூழல் தான் இந்த பகுதியில் மட்டும் 9 குழந்தைகளை ஓநாய்கள் கவ்வி சென்று விட்டதாக இப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள். அதே போல ஒரு பெண் பலியாகி இருக்கின்றார். 30க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்கின்றாங்க. சுற்றி இருக்கக்கூடிய சிறு சிறு பாதைகளும் பதுங்கி இருந்து இந்த ஓநாய்கள் தாக்குவதா கூறுறாங்க. அதே போல இந்த பகுதி மக்களும் இரவு நேரங்களில் ரோந்து போறாங்க. ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு, அதே போல மீதம் இருக்கக்கூடிய அந்த 4 ஓனாக்கள் பிடிபட்டு இருக்கின்றது. மீதம் இருக்கக்கூடிய 2 ஓனாக்களை பிடிக்கும் முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 9 ஷூட்டர்ஸ் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். வனப்பகுதியில் அவர்கள் தொடர்ந்து ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வராங்க. அதே போல கிராம மக்களும் கைகளில் தடிகளை ஏந்தி இரவு நேரங்களில் சுற்றி வரக்கூடிய நிலை நம்மளால பார்க்க முடியுது. இந்த காட்சிகளை பார்த்தோம் என்று தெரியும். இந்த பகுதியில் இந்த 4 ஓநாய்கள் பிடிப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வைத்திருக்கக்கூடிய அந்த வலைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உத்தரப்பிரதேச மாநிலம் பஹ்ரைச் மாவட்டத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் ராஜீவ்.